எப்பவும் போல் லெமன் சாதம் செய்யாமல் இந்த மாதிரி மசாலா லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். 3 லெமன் கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மல்லித்தலை, 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட தூளுப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரைஞ்சி வராது. டக்குன்னு கலந்து கொடுத்துட்டு பிழிஞ்சு வச்சுருக்க லெமனை அப்படியே விதை இல்லாமல் சேர்த்துக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லெமன் சாறு சேர்க்கணும். லெமன் சாறு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கிளறிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை கிளறிட்டு சாதம் சேர்த்துடணும். 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு ஃப்ளாட்டான கரண்டியில் கிளறி கொடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. எப்பவும் போல் இல்லாமல் மசாலா லெமன் ரைஸ் இதே மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாக்ஸில் பேக் பண்ணும்போது ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீர் கோத்துக்கும். சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேச்சுலர் பிகினர் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.